அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராஜேஷ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் நிற்குது. இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம சாலைகளில் பார்த்துருப்போம். போயிட்டுருக்கும் பொழுதே இந்த ட்ரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இது என்ன வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ஆவலாக இருப்பாங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் என்ன யூஸ் ஆகுது, இதில் வந்து என்ன விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும், அதாவது இந்த வண்டி என்னன்னு தெரியும், ஆனால் டெக்னிக்கலாக என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. ஸோ நான் வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது நான் போய் இந்த நிறுவனத்திட்ட கேட்டேன். இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ராம் என்ஜினியரிங் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற நிறுவனம் தூத்துக்குடியில் வந்து இயங்கிட்டு இருக்கு. அவங்களோட ஓனர் திரு கருணாமூர்த்தி அவங்ககிட்ட கேட்கும் பொழுது உடனடியாக ஓகே எடுத்துங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக முதற்கண் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே சமயத்தில் இந்த வெஹிக்கிளோட ஆப்ரேட்டர் திரு இம்மானுவேல் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஆனால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி எனக்கு சொல்லுங்கள். ப்ளஸ் இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய பார்வையாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இன்றைக்கி இந்த வேலை நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஓகே, வேலை நடந்துட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி ஒர்க் நடந்துகிட்ருக்கனாம நம்ம ஃபுல்லாக வந்து லைவாகவே பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 14 டயர்கள் 10 கியர்கள் கொண்ட ஒரு டாரஸ் ட்ரக்கை பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து ஏற்கனவே நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெஹிக்கிளோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்ன வெஹிக்கிள் நமக்கு? இது வந்து காங்கிரீட் மிஷின். அதாவது இப்போ வந்து இருக்கிற இதில் வந்து ஆட்களை வச்சு நம்ம காங்கிரீட் போட்டதோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஜல்லி மண் இதெல்லாம் மிக்சிங் பண்ணி கொண்டு இறக்குற மிஷின். ஓ, செல்ஃப் லோடிங் மிக்சர். ஆமாம், ஓகே. அதனால தான் SLMனு போட்டுருக்காங்க இல்லையா? SLM. ஓகே ஓகே. ஸோ அதுவே லோட் பண்ணிக்கிடுமா? அதாவது நீங்கள் தட் மீன்ஸ் நீங்கள் அதை பக்கெட்டில் சிமெண்ட் பேக் மட்டும் தட்டணும், லேபர் வச்சு போட்டுக்கணும். சரி, மற்றபடி ஜல்லியோ மண்ணோ எல்லாமே மிஷினை வச்சு ஆப்ரேட்டிங் பண்ணி நம்மளே உள்ளே தட்டிக்கலாம். அப்படியே தூக்கி மேலே தட்டிக்கலாம். சரி, போட்ட பிறகு நீங்கள் அதை ரோலிங் பண்ணோம்னா சரியான மிக்சிங்க்கு கலவை கரெக்டாக மிக்ஸ் ஆயிரும். கொண்டு ஆமாம் ரன்னிங்கில் போய் நம்ம எங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோமோ அதை கொண்டு இறக்கணும். இது ஒரு பக்கெட் எவ்வளோ லோடு எடுக்கும்? அது ஏன்னா இது மண் பார்த்தீங்கன்னா 1000 கிலோ எடுக்கும். சரி, ஜல்லி வந்து 800 900 அந்த மாதிரி வரும். நம்மகிட்ட முன்னாடி ஒரு மீட்டர் உண்டு, அதில் எல்லாமே காமிச்சிடும் சென்சாரில். ஓகே, நம்ம ஜல்லி எவ்வளோ போடணும், மண் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது போதுமான அளவு தண்ணின்னு எல்லாமே உங்களுக்கு மேலே காமிச்சிடும். ஸோ எவ்வளோ பொதுவாக ஒரு எத்தனாயிரம் கிலோ வந்து 4 MQ போடலாம். ஓகே, 4 MQ வேஜில் தான் இது. ஓகே, ஒரு 4000 கிலோ மண் 4000 கிலோ ஜல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆமாம், போதுமான அளவு சிமெண்ட்டை போட்டு நம்ம மிக்சிங் பண்ணி கொண்டு இறக்கிறோம். நீங்கள் சாலைகளில் போயிட்டு இருக்கும் பொழுது இது வந்து சுற்றிக்கிட்டே போகுது, அதுக்கு என்ன காரணம்? அது வந்து நம்ம இப்போ ரோலிங் வந்து செட்டரை நுப்பாட்டிட்டோம் அப்படின்னா உள்ள காங்கிரீட் வந்து செட் ஆயிரும். ரெண்டாவது நம்ம வந்து இங்கே இருந்து நம்ம ஒரு போதுமான அளவு மிக்சிங் பண்ணுவோம். ரோலிங் ரன்னிங்கில் வந்து அந்த சட்டர் சுற்றிட்டே வரதுனால இன்னும் கொஞ்சம் மிக்சிங் ஆகும். கரெக்டான போதுமான அளவு அந்த பதத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அன்லோட் பண்ண பிறகு அந்த ரோலை நிப்பாட்டிடுவீங்க அப்படி தானே? ஆமாம், அன்லோடிங் பண்ணதுக்கப்புறம் சட்டர் நிப்பாட்டி உள்ள ஏதாவது க்ளீன் பண்ணணுமா? அது வாட்டர் வச்சு நம்ம இது பண்ணிக்க முடியும். அது ஆட்டோமேட்டிக் தான். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட அங்கே உள்ள கேபிளில் எல்லா ஆப்ஷன் இருக்கும். ஓகே, பம்பை ஆன் பண்ணால் வாட்டர் உள்ளே போயிடும், தண்ணி உள்ளே போயிடும். ஓகே, அதை திருப்பி சட்டரை சுற்றி ரிட்டர்ன் பண்ணோம்னா க்ளீன் ஆகும். இது 2 பக்கம் திரும்ப ஒரு சைடு தானே? ஏன்னா 2 பக்கமும் சுற்றும், அந்த சைடும் சுற்றும் இந்த சைடும் சுற்றும். அது மாதிரி இந்த பூமி வந்து அங்கிட்டும் போகும், இந்த சைடும் திரும்பி வந்துடும். ஓகே, அப்படியே ரொட்டேஷன். ஆமாம். ஓகே, அதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணும்போது நம்ம நேரில் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கும் டேங்க் இருக்குது. ஆமாம், ஃப்ரண்ட்டில் இருக்குது 2 டேங்க், லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று இருக்கும். ஓகே ஓகே. அதில் வந்து நம்ம தண்ணியை நிறச்சிக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் சிமெண்ட் போடணும். சரி, அது 3ஆவது ஸ்டெப்பு ஜல்லியோ மண்ணோ இந்த மாதிரி போட்டு மிக்சிங் பண்ணிக்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம நேரடியாக அந்த விஷயங்களை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீலோட மூவ்மெண்ட் எப்படின்னா? வீலோட மூவ்மெண்ட் வந்துன்னா 4 வீலுமே ரொட்டேட் ஆகும், அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பும். ஓகே ஓகே. இது வந்து வாட்டர் டேங்க் பார்த்துக்கோங்க, தண்ணி ஃபில் பண்ணுவீங்க. ஆமாம், இதில் வந்து தண்ணி ஃபுல் பண்ணணும். அந்த சைடு இதே மாதிரி ஒரு டேங்க் இருக்குது. ரெண்டுமே ஃபுல் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபுல் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்து அந்த மேலே தண்ணி ஏற்றுறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ட்ரக் மாதிரி இருக்குண்ணே. முன்பக்கம் நல்ல ஸ்பீடு போகுமா? என்ன ஸ்பீடு நார்மல் தான். அதாவது இது அதிகமாக ஸ்பீடெல்லாம் ஓட்ட முடியாது, வைப்ரேஷன் அதிகமாகும், ஜாக்கப்ஸர் கிடையாது. ஓகே, அதனால் நம்ம நார்மல் ஸ்பீடாகவே. அதனால் உங்களுக்கு சீட்டு கொஞ்சம் ஷாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கண்ணே. ஆமாம், இதில் வந்து ஜாக்கப்ஸர் கிடையாது பார்த்துக்கோங்க. அதனால் இந்த சீட்டு நமக்கு வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்கனால சீட்டு மட்டும் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓ, அந்த ஆக்ஷன் இருக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணுங்கிறது. ஒரு நொடியில் இறங்கி விழுந்தாலும் நமக்கு அப்படி இது ஓகே ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கணும். ஓகே ஓகே. இதோட கியர் சிஸ்டம் எப்படின்னு சொல்லுங்களேன். கியர் சிஸ்டம் வந்து இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான். ஓ, இதில் கொடுத்துருக்காங்க. அந்த இருக்குது. இது எப்படி பண்ணால் ஃப்ரண்ட்டு பேக்கு ரியர். ஓகே, ரியர். இது வந்து இந்த இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கியரு
லோடிங் கியர் வரும். ஓ ஓ சரி. நம்ம ஏதாவது ஒரு மேடு பள்ளம் சரியான கொஞ்சம் மேடாக இருக்குது, வண்டி போக முடியாத இடத்துக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு கியரில் போட்டு போயிட வேண்டியதான். ஓகே. அதை ஒர்க் முடிஞ்சிட்டு இது மாதிரி நார்மலாக நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா இல்லை நார்மலாக போய் நம்ம லோடிங் அன்லோடிங் பண்ணுறோம் வைக்கணும்னா இந்த செகண்டில் போட்டுக்கணும். ஓகே ஓகே. இது வந்து லோ ஹெவி இந்த இது. இப்போ லோடிங் பண்ணும்போது லோவாக போட்டுக்குருவோம். ரோட்டில் ரன்னிங் ஆகுது அப்படின்னா ஹெவி மாற்றிக்கிறோம் ஸ்பீடுக்காக. ஓகே ஓகே. இங்கே இது வந்து ஃப்ரெண்டு பக்கெட்டு நம்ம பக்கெட் ஆப்ரேஷன் மண் அள்ள வைக்க அந்த இதுக்குள்ள ஆப்ஷன் இது டெலிவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூம் செட்டாகவே வந்து அப்படி தூக்கும். ட்ரம்மோட ஆப்ஷன் இந்த இதை வந்து நம்ம இப்போ இறக்கி வச்சு பெட்டில் வச்சுருக்கோம். இதை இது பண்ணோம்னா மேலே போகும், கீழே இறக்கணும்னா கீழே பெட்டில் உட்காந்துக்கிறோம். இது வந்து நம்ம ஸ்விங் பண்ணுறது. இந்த செட்டை அப்படியே வந்து நம்ம அப்படி திரும்பும். இந்த செட்டிங் வந்து அப்படி இந்த சைடு திரும்பும், லெஃப்ட் ஸ்விங் பண்ணுறது. இது வந்து வாட்டர் பம்பு. நம்ம டேங்கில இருந்து ட்ரம்முக்கு தண்ணி அனுப்புறது. சரி சரி. இதை வந்து நம்ம என்ன தேவையோ, என்ன எம்கே போடுறோம், எவ்வளோ காங்கிரீட் போட போகிறோம் என்னங்கிறது வந்து இந்த மீட்டரில் வந்து இது பண்ணி எல்லா டீட்டெயிலும் வந்துடும். தண்ணி ஊற்றுறது எவ்வளவு, தண்ணி இது எல்லாமே, தண்ணி ஜல்லி மண் சிமெண்ட் எல்லாமே வந்துடும். இந்த இதை இப்போ நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம்னா இப்படி வந்துடும். இது வந்து நான் யாருக்குனே லோடிங் பண்ணுது. ஓகே. இதை வந்து நம்ம அடுத்து ரீசெட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டா நம்ம எவ்வளோ போடுறோம், எவ்வளோ வெயிட் இருக்கு எல்லாமே வந்துடும். ஆமாம், எல்லாமே இப்போ வந்துடும். சூப்பர். நல்ல ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. ஆமாம், இப்போ வந்து நான் எல்லாமே இதாகிட்டு ரிமூவ் ஆகிட்டு இப்போ நம்ம அடுத்து முதல்ல இருந்து லோடிங் போட போகிறோம். ஓகே ஓகே. வாட்டர் இருந்தால் போட்டுருங்க 640 பாயிண்ட் நம்ம போதுமான அளவு இது பண்ணிக்கலாம், ஏற்றிக்கிடணும். ஆமாம். சிமெண்ட் வந்து நம்ம வந்து 600 போட்டிருக்காங்க, 600 போட்டிருக்கு. நம்ம ஆனால் கூட குறையா என்ன எத்தனை எம்கியூ போகிறதோ அதுக்கு ஆமாம், எவ்வளோ லோடிங் எந்த இதுக்கு போட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம். இது கீழே இறக்குனீங்கன்னா சாண்ட், ஆமாம், எம்சென்ட் மண் 3600 போட்டிருக்கு. அது நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கிறீங்க. ஓகே ஓகே. கீழே இறக்கினீங்கன்னா 20 mm இந்த இது ஜல்லி. ஓ சரி சரி. 4400 கிலோ. இதை வந்து நம்ம இது பண்ணிட்டு கணக்கு பண்ணி இதை போட்டு நம்ம மிக்ஸ் போட்டால் அதுவே மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மிக்சிங் டைம் ஏதாவது உண்டா? இல்லை, டைமிங் கிடையாது. நம்ம சட்டர் ரோலிங்கில் தான் நம்மளுக்கு அந்த டைமிங் பார்த்துக்க வேண்டியதான். ஸ்பீடாக வந்து நம்ம மிக்சிங்கை இதை சுற்ற விட்டோம் அப்படின்னா உடனே குயிக்காக இதாகும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் எவ்வளோ ஆமாம், எவ்வளோ ஸ்பீடாக நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீடை பொறுத்து அது பண்ணிக்கிடும். ஆமாம், இந்த இருக்குது. இது வந்து மிக்சிங் பண்ணுறது. இந்த சைடு மேலே அமுக்கணும்னா மிக்சிங் பண்ணோம், மிக்சிங் ஆப்ஷன். கீழே அமுக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகும், சரக்கு அன்லோடிங் பண்ணுறது. இந்த 2 பட்டனில் தான். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லோடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா சீட்டை வந்து நம்ம இப்படி வச்சுருக்கோம், வச்சு எல்லாமே நம்ம லோடிங் பண்ணுறது. ஏன்னா பின்னாடி இருந்தால் தெரியாது, அதனால் நம்ம இந்த பொசிஷன் அப்படியே செட்டிங்காகவே எப்படி நம்ம திருப்பிக்கலாம். லோடிங் பண்ணிட்டோம், ரன்னிங் ஆக போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி செட்டிங்காகவே இந்த இது அப்படியே ஸ்டீரிங்கோட நேரம் ஃப்ரெண்டுக்கு வந்துடும். இப்படி வச்சு லாக் பண்ணிக்கிறோம். சூப்பர். ஆமாம். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும். இப்படி வந்துக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உட்காந்துருக்கு. ஆமாம், உட்காந்து நம்ம தேவைக்கு தக்கன இது பண்ணிக்கணும். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். டேங்குக்கு தண்ணி ஏற்றி டேங்க்லேருந்து நம்ம ட்ரம்முக்கும் தண்ணி ஏற்றுறோம். தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது தான் நம்ம சிமெண்ட் போடணும். ஓகே. இப்போ தண்ணி ஏற்றிட்டீங்களா? ஆமாண்ணா, இதுக்கு வந்து தண்ணி ஏற்றிட்டோம். சரி. தண்ணி ஏற்றும் போதும் நம்ம ட்ரம்முக்கும் தண்ணி ஏற்றிடுவோம். ஓகே. வேலையும் தண்ணி ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி? அது வந்து நம்ம ஒரு 500 லிட்டர் பிடிக்கலாம். நம்மளால போதுமான அளவு தண்ணி ஏற்றிக்கிறோம். இதில் ஏற்றிட்டு இருக்கும்போது ஒரே வேலையை அதிலே ஏற்றிக்கிறோம். அதில் ஏற்றினதுக்கப்புறம் இந்த டேங்கை ஃபுல் பண்ணிக்கிறோம். சரி, இந்த டேங்க் இருக்கும். அப்போ அந்த டேங்க் ஆட்டோமேட்டிக்காக இது நிறைஞ்சி அதுக்கப்புறம் வால்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணோம்னா அந்த டேங்க் நிறைஞ்சிடும். அதுவும் ஃபுல்லாகிடும். ஸோ ஒரே நேரத்தில் இதை 3 ஃபில் பண்ணி கொஞ்சம் வேலை மிச்சம் உங்களுக்கு வேலை அப்படி பண்ணிடுறீங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம தண்ணி யாருக்குன்னா நம்ம ஃபுல் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சிமெண்ட் போட போகிறோம்.
நம்ம முதல்ல வந்து தண்ணி ஊற்றிட்டோம், ரெண்டாவது வந்து சிமெண்ட்டும் போட்டுட்டோம், மூணாவது வந்து ஜல்லி போட போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம், ரெண்டாவது சிமெண்ட் போட்டாச்சு, மூணாவது ஜல்லி போட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம எம்சல் போட போகிறோம். வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அன்லோடிங் பண்ண வந்துட்டோம். இந்த ட்ரம்மை வந்து அப்படியே நம்ம செட்டை மேலே தூக்கலாம், ஸ்விங் பண்ணலாம். ஒரு நிமிஷம் காமிக்காமல் பாருங்கள். ட்ரம்மை தூக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த ட்ரம்மை வந்து அப்படியே நம்ம ஸ்விங் பண்ணலாம். பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம அந்த சைடு காங்கிரட் போடுறோம், நம்ம இப்போ வந்து லெஃப்ட் சைடில் போடுறோம். அடுத்து ரைட் சைடு போகணும் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம இந்த ட்ரம்மை வந்து அங்கிட்டு ஸ்விங் பண்ணிக்கலாம். வந்து ட்ரம் வந்து லெஃப்ட் சைடு சுற்றுது. லெஃப்ட் சைடு சுற்றினா உங்களுக்கு வந்து மிக்சிங் ஆகும். அதே இது ரைட் சைடு மாற்றி சுற்றினா உங்களுக்கு வந்து அன்லோடிங் ஆகும்.
லைட் இறக்கிட்டாங்க. ஓகே, தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களே. நீங்கள் மத்தியானம் ஒரு 2:30 மணி ஆகிடுச்சு, சாப்பிட போலையா? இப்போ நம்ம வண்டியில் வந்து லோடு இருக்குது பார்த்துக்கோங்க. லோடை இறக்காமல் சாட முடியாது. அப்படி நான் வண்டி நிப்பாட்டி நம்ம சாட போயிட்டோம்னா லோடு செட் ஆயிடும். சரக்கு உள்ள காங்கிரீட் வந்து செட் ஆயிடும். சரி, அதனால் நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் இறக்கிட்டு தான் சாப்பிட்றது. இறக்கிட்டு தான் சாப்பிடணும். ஆமாம், எப்போவுமே. சரி சரி. அப்படி இல்லைன்னா லோடிங் டயத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது. ஓகே ஓகே. டைமிங் வந்து எடுக்க முடியாது. ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் வண்டி இப்போ இன்ஜின் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ டீசல் செலவாகும் பொதுவாக அந்த ஒரு லோடு நீங்கள் முடிக்கிறதுக்கு? இப்போ நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ளக்க நம்ம லோடு போட்டு கொண்டு வந்து அன்லோடு பண்ணோம்னா ஒரு 20 லிட்டரு டீசல் இதாகும். இப்போ வந்து லோட் பண்ணி அன்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் 4 கிலோமீட்டர் 20 லிட்டர் வரும். 20 அதுக்கு மேலே கூட வரும். அதுக்கு மேலே கொஞ்சம் தனித்தனியாக இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக டீசல் கொஞ்சம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எத்தனை பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த வண்டி செய்யும்? இது வந்து ஒரு 35 பேர் செய்யக்கூடிய வேலை. ஒரு 2 நாள் பார்க்குற வேலையை வந்து இந்த வண்டி ஒரு நாளில் பார்க்கலாம். ஓ, 35 பேர் சேர்ந்து 2 நாள் பார்க்குற வேலையை இது ஒரே நாளில் முடிச்சிடும். ஒரு நாளில் முடிச்சிடும். ஓகே ஓகே, அவ்வளோ பவர் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே ஓகே, நிறைய தகவல்கள் வந்து இன்றைக்கி கிடச்சிது. இந்த வண்டியை பற்றின நிறைய டவுட்ஸ் வந்து எனக்குமே இருந்துச்சு. நிறைய புதுசான விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை சொன்னதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.